இது வந்து பார்த்தீங்கன்னா, என் பர்த்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். என் பர்த்டே அன்னைக்கு மார்னிங் பிள்ளைங்களுக்கு சப்பாத்தியும், தக்காளி தொக்கும் வந்து செஞ்சு குடுத்து அனுப்பிச்சுட்டேன். அந்த அன்னைக்கு அமாவாசைன்றதுனால, அமாவாசைக்கு வந்து வீடெல்லாம் கிளீன் பண்ணி சமைக்கணுங்கிறதுனால, சிம்பிளா வந்து தக்காளியும், சப்பாத்தியும் வந்து செஞ்சாச்சு. பிள்ளைங்கள ஸ்கூல் அனுப்பிட்டு, அதுக்கப்புறம் தான் நான் வந்து வீடு துடைக்கவே ஸ்டார்ட் பண்ணுவேன் எப்பயுமே. ஏன் அப்படின்னா, அப்போ தான் கொஞ்சம் வீடும் வந்து க்ளீனாக இருக்கும், பிள்ளைங்க போட்டு மிதிக்காமையும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பிள்ளைங்கள ஸ்கூல் அனுப்பிட்டு தான் வீடெல்லாம் துடைக்க ஸ்டார்ட் பண்ணுறது. ஸ்டார்ட் பண்ணி வீடெல்லாம் துடைச்சிட்டு இருந்தேன். அம்மா பார்த்திங்கன்னா, அமாவாசைக்கு வந்து சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணாலும், அந்த இடைப்பட்ட 9 மணி 8:30லேருந்து ஒரு 4 மணி வரைக்கும் தாங்க வீடு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன தான் நம்ம பண்ணாலும் அழுக்கு, குப்பை, பேப்பர்னு போட்டு தான் வைப்பாங்க. இதுக்கு நான் தான் வீட்டில் திட்டு வாங்கிட்டே இருப்பேன், வீடை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு. இது மாதிரிலாம் யார் வீட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என் பையங்க டியூஷன் பையன்க கிட்ட வந்தோன்னே, அம்மாவுக்கு இன்றைக்கி பர்த்டே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல். அவங்க தெரிஞ்ச அடுத்த செகண்டே எதுவுமே டிலே பண்ணாமல் ஹாப்பி பர்த்டே பிரவீனா மேம்னு ஒரு பேப்பரில் எழுதிட்டு, அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இருந்த திருக்குறள் புத்தகத்தை உடனே அதுக்குள்ளே ஒரு கிஃப்டாக வச்சு, அதுக்கப்புறம் ஒரு சாக்பீஸ் ஒன்று சின்னதாக வச்சு என்கிட்ட கிஃப்டாக கொடுத்தாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த கிஃப்ட் வந்து தந்ததே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு நமக்கு பர்த்டே அப்படின்னோடனே எதனா கொடுக்கணுன்னு தோணி உடனே அவங்கக்கிட்ட இருக்க பொருளை தாமதம் செய்யாமல் வந்து கொடுத்தாங்க பார்த்திங்களா, இந்த மனசு தாங்க குழந்தைங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்திங்கன்னா, அம்மா வந்து பஜ்ஜி அப்புறம் பாயசம் எல்லாமே செஞ்சுருந்தாங்க. என்ன பாயசம் தான் கொஞ்சம் கட்டியாகிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பாயசம் பஜ்ஜியெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே என் பிள்ளைங்க வந்து ஹர்ஷிதா, சாய், சஞ்சித் 3 பேரும் கிஃப்ட்டு மலையை பொழிஞ்சாங்க. சாயிலாம் பார்த்திங்கன்னா, அவன் கையாலேயே ஹாப்பி பர்த்டேம்மா அப்படிலாம் வந்து எழுதி கொடுத்தான். அதெல்லாம் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஹர்ஷிதாவும் அதே மாதிரி தான் செம்ம சூப்பராக. இங்கே பாருங்கள், நல்லா அழகாக ரெடி பண்ணி ஹாப்பி பர்த்டேன்னு அந்த ரிப்பன்லாம் ஊட்டி சூப்பராக வந்து கொடுத்துருந்தா. இதெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம பிள்ளைங்க நமக்காக ஒரு கிஃப்ட்டை ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தோணி அவங்க வந்து எல்லாமே ரெடி பண்ணி தராங்க பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டுன்னு தான் சொல்லணும். பாருங்கள், ஒரு அட்டைப்பெட்டியை கூட விட்டு வைக்காமல் சாய் இது மாதிரிலாம் வந்து ஹாப்பி பர்த்டே மை டியர் மாமா அப்படி இப்படின்னு எழுதி ஹார்ட்லாம் போட்டு கொடுத்தான். ஹர்ஷிதா சொல்லவே வேணாம், அவள் பயங்கரமாக ரெடி பண்ணி யுவர் த பெஸ்ட் மாமா அப்படி இப்படின்லாம் கொடுத்துருந்தா. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த பர்த்டே. இந்த மாதிரி யாருக்கெல்லாம் பர்த்டே கிஃப்ட்டு பிள்ளைங்க கொடுத்துருக்காங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.